குமாரிமா அழுகாம ஆமா. அப்பா நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நீ வா, நான் உன்னைய பார்த்துக்கிறேன். சாய், அவ பேரை கூட என் முன்னாடி சொல்லாதம்மா. அவெல்லாம் பொம்பளை. அவகிட்டலாம் நீ இருந்தீன்னா சரிப்பட்டு வராது. குமாரியம்மா இங்கேயே உட்காரு. அப்பா உனக்கு போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். எனக்கு சாப்பாடுல வேணாம். இனி அம்மா கிட்ட கொண்டு போய் விடுப்பேன். எனக்கு பயமா இருக்கு. குமாரிம்மா சும்மா சும்மா சொன்னதே சொல்லியிருக்க கூடாது. அப்பா இதெல்லாம் பண்றேன்னா ஒரு காரணமாக தான். அப்பதான் நீ உங்க அம்மாவை பிரிஞ்சிருந்தாதான் உங்க அம்மாவுக்கு உன்னோட அருமை என்னன்னு தெரியும். அதனால சரியா, நீ உட்காரு. நான் போய் தலை வேற சுட்டுது, உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். டேய் மச்சான், ரொம்பவே அசிங்கமா இருக்குடா. அந்த வனஜா என்ன பேச்சு பேசுறா நம்மளை பார்த்து. ஒரு மரியாதையே இல்லை நமக்குலாம். ஆமாண்டா மச்சான், நம்மளும் இந்த ஊருக்குள்ள ஏதோ கொஞ்ச நெஞ்ச மரியாதையை சேர்த்து வச்சிருந்தோம். ஒரேடி அப்படி வந்து அழிச்சிட்டாளேடா. அவளை என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவளை சும்மாவே விடக்கூடாது. அவளையும் சரி அவ குடும்பத்தையும் சரி. இரு, யாரோ அழுகிற மாதிரி சட்டம் கேட்கல. அழுகிற மாதிரியா? எனக்கெல்லாம் ஒன்றும் கேட்கலையேடா. இல்லை மச்சான், யாரோ அழுகுறாங்க. நல்லா கவனிச்சு கேளு. ஏய் ஆமாண்டா, யாரோ அழுகுறாங்க. யாரோ பொண்ணு அழுகிற மாதிரி சொன்ன கேட்குது. கேட்குதா? யார் என்னன்னு போய் பார்ப்போம் வாடா. எங்கே இருந்துனே சத்தம் வருதுனே தெரியல. நமக்கா கண்டுபிடிக்க தெரியாது. வாடா மச்சான், யார் என்னன்னு பார்த்துருவோம். சரி வா போ மச்சான். அங்கிட்டு தான் சவுண்டு வருது, அங்கிட்டே நட. இருந்த ஒரு பாட்டிலும் தீர்ந்து போச்சு. கடவுளே நம்ம பக்கம் தான் இருக்காரு போல. பாட்டில் மேலே பாட்டில் வந்து கொட்டுகிற நேரம் இது. வாசகதவ சிக்கன் 65 தட்டுகிற டேல இது. அடே, இந்த ராஜயோகமே உனக்கு தான் அடிச்சிருக்கு. எடுத்துக்கடா எடுத்துக்கடா எடுத்துக்கடா. அடே, யாரா இந்த பிள்ளை? எனக்கு என்னடா தெரியும். இந்த அத்துவான காட்டுக்குள்ள உட்காந்து தன்னந்தனியா அழுதுகிட்டு இருக்கு. இது முதல்ல இப்ப எப்படி இங்க வந்துச்சு? அடே, கொஞ்சம் நல்லா ஒத்து பாரு. அந்த பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியுதா? இல்லடா, நான் எவ்வளோதான் ஒத்து பார்த்தாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. யார் அந்த பிள்ளை? அடே, நம்ம இவ்வளோ நேரமாக யாரை பழி வாங்கணும்னு நினச்சி பேசிக்கிறதமோ அவளோட பிள்ளை. என்ன மச்சான் சொல்கிற? நீ நிஜமாக தான் சொல்கிறியா? அட ஆமாடா, இந்த பிள்ளைய நான் பல தடவை பார்த்துருக்கேன். அவள் அம்மா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதும் கூட்டிகிட்டு வர்றதும். மச்சான், வாழ்க்கையில் இப்போ தான் நீ உருப்படியாக ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்க. வாட் டு யூ மீன் மச்சான்? இந்த பிள்ளைய நீ இப்படியே விட்டுட்டு போவான்னு நீ சொல்கிற? இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்? அட சொல்கிறேன் மச்சான், முதல்ல அந்த பிள்ளைய கடத்துவோம் வா. டேய், இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் சிக்கணும்னா என்ன ஆகும் தெரியுமா? நீ வரைக்கும் சும்மா ஏதோ விளையாட்டுத்தன்மை பேசிட்டு இருக்க. வாடா போவோம் சும்மா. வா மச்சான், நம்ம பார்க்காத கேஸா, நம்ம பார்க்காத கோட்டா. வா வா மச்சான், பயமா இருக்குடா. டேய் பயப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பாப்பா, இங்க என்னம்மா பண்ற? ஓ, உனக்கு அப்பா வேணுமா? அப்பா இங்க விட்டுட்டு போயிட்டாளா? உங்க அப்பா எங்க இருக்காரு எங்களுக்கு தெரியும். வரியா, உன்னை கூட்டிட்டு போறோம். நான் வரல, அப்பா இங்கதான் இருக்க சொன்னாரு. ஐயோ பாப்பா, உங்க அப்பா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. என் பிள்ளை அங்க தனியா இருக்கு, போய் கூட்டிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு அப்பா சொன்னாரு.
ஆமாம் பாப்பா, அப்பா தான் சொன்னார். இப்போ நீ வரியா என்ன? அப்புறம் நாங்கள் வரைக்கும் விட்டுட்டு போயிட்டே இருப்போம். உங்கள் அப்பா வர லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ தனியாக தான் இருக்கணும். பரவாயில்லையா? நானும் வரேன், என்னை கூட்டிட்டு போங்க. அப்பாவா எங்களோட? மச்சான் வாடா. நீ பண்ணுறதெல்லாம் இதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் கம்பி என்ன போகிறது மட்டும் நிஜம். கொல்லாம்பாம வாடா. நட பாப்பா நட, முன்னாடி நட. அடியே வனஜா, உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ. வனஜா என்னாச்சுமா, என்னாச்சு? ஏக்கா என்னாச்சுக்கா, சொல்லுங்கக்கா என்னாச்சு? இங்க பாருங்க, என் புள்ள மட்டும் என்கிட்ட வளர்ந்து திருப்பி வரலன்னு எனக்கு வேற உயிரோடையும் பார்க்க முடியாது. இங்க பாருமா வனஜா, நம்ம பிள்ளை எங்கே போயிருக்காரு? கடையில கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நீ இப்ப பயந்துடாம தூங்குமா. ஏக்கா தூங்கும் போது கூட என் பிள்ளை நாங்க கனவுல வர அவளை யாரோ இழுத்திட்டு போறாக்கா, ஏமாத்தி கூட்டிட்டு போறாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஒன்று மட்டும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அந்த மனுஷனை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துங்க. ஐயா சாமியை கூப்பிடுறான் தெரியல. அவன் யாருமே நிற்க அவன் உண்மையே